தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 32 முதல் 38 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 32வது வாக்கியம். அவர்கள் சென்ற பின் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். நாம் பார்க்கின்றோம், பேய் பிடித்த மகனை சிலர் கொண்டு வர. அந்த சிலர் என்பது யார்? உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். பேய் பிடித்தவர்கள் சொல்கிற சமயத்தில் தீமைக்கும் தீய சக்திக்கும் அடிமையாக இருக்கிறவர்கள், தீய பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்கள். அப்போ அவர்களை மனமாற்றி கொண்டு வருவதற்காக குடும்ப அங்கத்தினர்கள் முயற்சி எடுப்பார்கள். ஆனால் அந்த முயற்சியில் அவர்கள் தோல்வடைவார்கள். அப்போ அந்த சிலர் என்று சொல்கிற சமயத்தில் அந்த குடும்ப அங்கத்தினருக்கு உதவி செய்கின்ற மற்றவர்கள் யார்? அந்த மற்றவர்கள் முதல் ரகத்தில் வருபவர்கள் யார்? இதோ அந்த குடும்ப அங்கத்தினர்கள் இருக்கின்ற எந்த அன்பியத்தில் இருக்கின்றார்களோ அந்த அன்பியத்தில் உள்ளவர்கள். அப்போ அன்பியத்தில் உள்ளவர்கள் இதோ அந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த குடும்பத்தில் ஒரு மகன், அந்த மகள் இந்த தீமைக்கும் தீய சக்திகளுக்கும் தீய பழக்கத்துக்கும் அடிமையாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை அந்த தீமையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக குடும்ப அங்கத்தினர் சொன்னால் அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஆனால் அன்பியத்தில் இருக்கிற மற்றவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வலுக்கட்டாயமாக அவனை சொல்லுகின்ற போது நிச்சயமாக அவர்கள் கேட்பார்கள். இனி அன்பியத்தில் உள்ளவர்களும் அதே சொல்ல பங்கில் உள்ளவர்களும் அத்தனை பேரும் அந்த ஒரு விஷயத்திற்காக, அந்த ஒரு கருத்துக்காக அந்த மகனிடத்தில் போகின்ற சமயத்தில் நிச்சயமாக அந்த மகனுக்கு உணர்வு ஏற்படும். இதோ நான் இங்கே தனி அல்ல, நான் அனாதை அல்ல, எனக்காக இதோ மக்கள் இங்கே இருக்கின்றார்கள். அந்த உணர்வு அங்கே ஏற்படும். அந்த உணர்வு ஏற்படுற சமயத்தில் நிச்சயமாக எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் இதோ அவன் விடுதலை பெறுவான். காரணம், என்னை அன்பு செய்ய என் குடும்ப அங்கத்தினர்களை தவறினாலும் இதோ இந்த அன்பியங்கள் இருக்கின்றார்கள், இதோ இந்த சமுதாயம் இருக்கின்றது, இதை இவர்கள் என்னை அன்பு செய்வார்கள், அவர்கள் என்னை நேரிய பாதையில் என்னை வழிநடத்தி கொண்டு போவார்கள், மன்னிக்கக்கூடிய சக்தி அவர் கற்றுத்தருவார்கள். அப்போ குடும்பத்தின் மீது நான் வெறுப்பு இருந்த போதிலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த அன்பியத்தில் உள்ளவர்கள் அந்த வெறுப்பை எடுத்து மாற்றிக்கொண்டு மீண்டும் குடும்பத்தோடு இணைந்து வாழ்வதற்கான கிருபைகளும் சக்தியும் அவர்கள் கொடுப்பார்கள். அதனால்தான் அந்த சிலர் என்று சொல்கிற பொழுது அன்பியத்தில் உள்ளவர்கள், பங்கில் உள்ளவர்கள், மற்றவர்கள் நெருங்கிய நண்பர்கள். ஆனால் அந்த சிலர் ஆனது அவர்களே இவனை உதறி தள்ளுகின்ற சமயத்தில் தெய்வம் எங்கு போவார்? பன்னாலே நாம் பார்க்க வேண்டும். சிலர் அவனிடத்தில் கொண்டு வந்த பொழுது எவ்வாறு பேய்களை நான் விடுதலை பெற்றார்னோ அதே மாதிரி நம்முடைய குடும்பத்திலும் சரி, நாம் யாராவது இருக்கிற சமயத்தில் அன்பியத்தில் போய் சொல்லுங்கள். அன்பியத்தில் உள்ள மக்களை அழைத்து கொண்டு வாருங்கள். அன்பியத்தில் உள்ளவர்களும் அதுக்கேற்றபடி செயல்பட வேண்டும். அதேபோல் பங்கில் உள்ளவர்களும் அதுக்கேற்றபடி செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக தீமைகளிலிருந்தும் தீய பழக்கத்திலிருந்தும் அநேக தீய சக்தியிலிருந்தும் அவர்கள் விடுதலை பெறுவார்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, சிலர் உன்னிடம் கொண்டு வந்தார்கள். அந்த சிலர் என்பது இதோ அன்பியத்தில் இருக்கிற நாங்கள், பங்கில் இருக்கிற நாங்கள், அவனுடைய தெரிந்த உற்ற உறவினர்களாக இருக்கிற நாங்கள் இதோ அந்த மகனை, அந்த மகளை கொண்டு வருகின்றோம். யார் எங்கள் குடும்பத்தில் இந்த தீமைகளிலும் தீய பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களை விடுவிக்க நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம். இயேசுவே, மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழக்கூடிய சக்தி தந்திரலும், அவர்கள் அடிமையிலே இருந்து வாழாமல் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு கொடுத்தரலும். விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.